நிச்சயமாக நிக்கிதா. இன்று அதிகாலையில் கோவை மாவட்டம் உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் நடந்த கேஸ் லாரி விபத்து ஏற்பட்ட பகுதியில் கோவை மாவட்ட ஆட்சியர் தற்போது கிராந்திகுமார் படி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். ஆய்வுக்கு பிறகு பின்னர் செய்தியை சந்தித்தார். அவர் கூறியதாவது, இந்த அதிகாலை 3 மணி அளவில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் இதில் 18 டன் கேஸ் கண்டெய்னர் மற்றும் வாகனத்தின் எடை என மொத்தம் 35 டன் எடை அளவிற்கு லாரியும் கேஸ் கண்டெய்னரும் விழுந்துள்ளதாகவும் இதில் முதற்கட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்டெய்னரிலிருந்து வெளியேறும் கேஸ் கசிவை அடைப்பதற்கு எம்சீல் போன்ற பொருட்கள் மூலம் கேஸ் கசிவு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் திருச்சி மற்றும் சேலத்தில் இருந்து இந்த கனவை மீட்பு வாகனம் வந்து மீட்கும் பணி கொண்டு நடைபெற்று வருகிறது. மேலும் விபத்துக்குள்ளான கேஸ் லாரியில் ஏற்பட்டுள்ள பழுது சரி செய்யப்பட்டு இருகூர் பகுதியில் உள்ள கேஸ் நிறுவன வளாகத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாகவும் விபத்துக்கான காரணம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அடுத்து 2 முதல் 3 மணி நேரத்தில் மீட்பு பணி முடிவடையும் என கேஸ் கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்ட பகுதியில் இருந்து சுற்றியுள்ள 35 பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட நிர்வாகம் காவல்துறையினர் தெரிவித்துள்ளது. மற்றும் பெட்ரோல் கேஸ் நிறுவன அதிகாரிகளும் மற்றும் கோவை மாவட்ட தொழில் பாதுகாப்பு அலுவலர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த டேங்க் லாரி மீட்பு பணியின் போது மேம்பாலத்தில் இருக்கும் 4 அடி கொண்ட திருவள்ளுவர் சிலை மீட்பு பணிக்கு இடையூறாக இருப்பதனால் அந்த சிலையை அப்புறப்படுத்தும் பணியில் கோவை மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். திருவள்ளுவர் சிலையை அப்புறப்படுத்தினால் மட்டுமே டேங்கர் லாரியை அப்புறப்படுத்த முடியும் என்று கோவை மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகிதா. விபத்து நடந்த இடத்திற்கு சென்ற கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். 3 o'clock வந்து இப்போது டேங்கர், இந்த டேங்கரோட கெப்பாசிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்பிஜி கேரி பண்ணக்கூடிய டேங்கர் 18 டன்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்து கேஸ் இருக்குது. அந்த டேங்கரோட வெயிட் வந்து ஒரு 17 டன்ஸ், டோட்டல் ஒரு 35 டன்ஸ் வெயிட் இருக்கிற டேங்கர் வந்து இங்கே அப்சைட் டவுன் ஆக்சிடென்ட்டான தகவல் வந்தது. தகவல் வந்தோடனே காவல்துறையில் வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடாக இந்த டிராஃபிக் எல்லாம் நிறுத்தியிருக்காங்க. எந்த அசம்பாவம் தடுக்கிறதுக்கு வந்து இந்த ஃபயர் சர்வீஸ் உடனடியாக தகவல் கொடுக்கப்பட்டு இங்கே எந்த ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகாமல் வந்து முன்னெச்சரிக்கை ஏற்பாடு வந்து எடுத்திருக்காங்க. இதில் இமீடியட் சேலஞ்சஸ் நம்ம பார்த்தோம்னா, இதில் உள்ள கேஸ் இருக்கிறதுனால அது உடனடியாக நம்ம க்ரெயின் வச்சு இது வந்து அப்லிஃப்ட் பண்ண முடியல. அதுலேயும் ஒரு சின்ன லீக் இருக்கிறதுனால முதல் எஃபர்ட் வந்து அந்த லீக் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எஃபர்ட் வந்து எடுக்கப்பட்டது. இந்த டேங்கர் வந்து பாரத் பெட்ரோலியம் டேங்கர் இருக்கிறதுனால உடனடியாக அந்த கம்பெனி ஆஃபீஷியல்ஸ்க்கு தகவல் சொல்லப்பட்டு அந்த கம்பெனி ஆஃபீஷியல்ஸ், ஐஓசிஎல் ஆஃபீஷியல்ஸ், அவங்க சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ்னால அவங்க வந்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஆஃபீஸ்லேருந்து நம்ம வர சொல்லியிருக்கோம் இதுக்கான எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு. அவங்க எல்லாரும் இங்கே முயற்சி எடுத்துகிட்டு அந்த லீக்கேஜ் வந்து இப்போ தடுத்துருக்காங்க. எம்சில் பல்வேறு டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரரில் இப்போ அந்த லீக் வந்து மெஜாரிட்டி வந்து தடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு கேட்டதுக்கு, ஒரு எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள் மூலமாக கேஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து அவங்க பண்ணணும். அந்த வெஹிக்கிள் திருச்சிலையும் சேலத்திலையும் தான் அவைலபிள் இருக்குன்னு சொன்னதுனால அங்கேருந்து அந்த வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு. இப்போது நம்ம லீக்கேஜ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த கண்டெய்னர் வந்து நம்ம ட்ரக்கு கூட கூட அந்த கப்ளிங் பிளேட் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. அந்த பிளேட் வந்து ரிப்ளேஸ் பண்ணணும். அந்த பிளேட் இஸ் ஆன் த வே. அது வந்த உடனே நம்ம டோல்கேட்லேருந்து ஸ்பெஷல் பைலட் வெஹிக்கிள் மூலமாக உடனடியாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்ஸ் அந்த கப்ளிங் பிளேட் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா உடனடியாக இது வந்து கிரேன் மூலமாக இது ஓரியன்டேஷன் சரி பண்ணி இது பிபிசிஎல் யூனிட் இருகூரில் இருக்குது, அங்கே கொண்டு போகிறதுக்கான நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சேஃப்டிக்காக நம்ம டிராஃபிக் எல்லா பக்கம் கார்டன் பண்ணியிருக்கோம். இந்த சேஃப்டி காரிடார்க்குள்ளே யாருமே வராமல் நியர்பை இருக்கிற, ஏன்னா இந்த டிராஃபிக் வந்து ரொம்ப இந்த நம்ம ஃப்ளைஓவர் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால டிராஃபிக் இஷ்யூஸ், சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நியர்பை இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு வந்து நம்ம இன்றைக்கி ஹாலிடே விட்டுருக்கோம். பொதுமக்களுக்குமே வந்து காஷன் மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பக்கத்தில் வந்து இமீடியட் விசினிட்டியில் எதுவுமே இல்லை, கொஞ்சம் தள்ளி தான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸு, கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்குது. அவங்களுக்கு நம்ம தகவல் சொல்லிவிட்டு இன்றைக்கி ஆப்ரேட் பண்ண பார்த்துட்ருக்கோம். இப்போ ஃபர்தர் இந்த சேஃப்டி மெஷர்ஸ் இங்கே பார்க்குறதுக்கு ஃபயர் ரெஸ்கியூ டீம், ரெவென்யூ டீம், போலீஸ் டீம், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டீம், கம்பெனி ஆஃபீஷியல்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. இதுக்கான பாதுகாப்புக்கான அனைத்து மெஷர்ஸ் வந்து இதில் வந்து அவிநாசி மேம்பாலத்தில் கேஸ் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான நிலையில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் சம்பவ இடத்தில் இருந்து அளித்த பேட்டியை அண்மை செய்தியாக பார்த்தோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நந்தகுமார் வழங்கியதை கேட்டோம்.